நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. கிறிஸ்தவன் அப்படின்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ள முடியும். எனக்கு சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் இருக்கு, நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம கிறிஸ்டியன் கிடையாது. நம்ம இடையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட, எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுகிறவனா இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்ல நமக்கு தகுதி உண்டு. கிறிஸ்டியன் சொல்றாங்க, ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களிடத்துல இல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்ல. அவரை போல வாழதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை பின்பற்றுறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பின்பற்றுகிறதே இல்லை, அவர் சொன்ன எதையுமே செய்யறதே இல்லை. ஒருத்தர் கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா கூட அவனை போய் நம்ம காப்பாத்துறது இல்ல. ஒருத்தர் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, ஒருத்தர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் பசியாம நீ போஜனம் கொடுன்னு சொல்றாரு. 2 வஸ்திரம் இருந்தா அவனை கொடுன்றாரு. நம்ம செய்யறோமா அத? அப்ப எப்படி கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள முடியும்? இதெல்லாம் விட முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு டவுட்டாவே இருக்குதுங்க. மாதாவை ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கும்புறாங்க. ஆனா பேர் என்ன? கிறிஸ்டியன். கிறிஸ்டியனா கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். நீங்க கிறிஸ்துவ தான் பின்பற்றுறீங்களா? அப்ப நீங்க மாதா ஐயன் தானே சொல்லணும். நீங்க மாதாவை தானே பின்பற்றுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? என்ன பின்பற்றுவாங்கன்னு தானே சொன்னாரு. யூடியூப்ல சில இடங்கள்ல நான் பாக்குறேன், கிறிஸ்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல என்ன போடுறாங்க? நான் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் எனக்கு சாய்பாபாவை பிடிக்கும். நான் ஒரு கிறிஸ்துவன், ஆனா எனக்கு இந்த சாமியை பிடிக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க பைபிள் படிக்கிறீங்க தானே? கிறிஸ்தவனா நிச்சயமா பைபிள் படிக்கணுங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல என் நெஞ்சு வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது, அது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எந்த ஒரு சொரூபத்தையோ எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீங்க உருவாக்க கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் கற்பனையில அவுட் ஆச்சு. என் நெஞ்சு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கிறிஸ்துவனை பின்பற்றுகிறோம்னா கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நீ வணங்கக்கூடாது. அப்ப அந்நிய ஜனங்களோட நான் உறவா இருக்கக்கூடாது. அந்நிய ஜனங்களோட உறவா இருங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, அது தப்பு கிடையாது. என் நெஞ்சு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், வேற தேவர்களையே வணங்குறீங்க, எனக்கு அதை பிடிக்கும் இதை பிடிக்கும், அங்க போவேன் இங்க போவேன். அப்ப நீங்க கிறிஸ்தவனா? நீங்க சொல்லிக் கொள்ளலாமா கிறிஸ்தவன்னு? சொரூபத்தை வணங்காதீங்க, விக்கிரகத்தை உண்டாக. ஆனா நான் போய் அங்க போவேன், நான் அவங்களோட இருப்பேன். இதெல்லாம் சமத்துவ பொங்கலாம். என்னங்க உங்க சமத்துவ பொங்கல்? அப்ப எப்படி நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ள முடியும்? தயவு செஞ்சு கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்களா இருந்தா மாத்திரம் கிறிஸ்தவன் சொல்லுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே தேவன் தானே, ஒரே கடவுள் தானுங்க. அப்ப எப்படி மத்ததெல்லாம் நீங்க கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அவங்கவுங்க இறை நம்பிக்கை, நான் குறை சொல்லல. கிறிஸ்தவன் நீங்க சொல்லுவீங்கன்னா கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இருதயத்துல நீங்க நினைக்க கூடாதுங்க. அவருக்கு உண்மை உத்தமமா இருக்கணும், கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்க. அப்பதான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள முடியும். அவர் பரிசுத்தர் ஆகியால் நீங்க உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லப்படுதே. நம்ம சோசியல் மீடியாக்கள்ல பாக்குற பரிசுத்தம் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. கிறிஸ்துவ பின்பற்றவங்க பரிசுத்தம்லாம் கிறிஸ்தவன் சொல்றவங்க தவறான மெசேஜ்களை போடுறது, கெட்ட வார்த்தையை போடுறது, தவறா பெண்களோட பேச பிரயாசப்படுறது. அப்புறம் எப்படிங்க கிறிஸ்தவன்? தயவு செஞ்சு சொல்லாதீங்க, மனம் திரும்புங்க.